ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபகுக்கு சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் இல்லாமல் போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும், மாட்டு தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசி, ஸ்ட்ராங்கான விசுவாசி, பலமான விசுவாசி யார் தெரியுமா? தன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காம ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான் விசுவாசம் உள்ள பிள்ளை. தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், ஜெயமாக இருக்கும். ஒரு சில நேரம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் ரொம்ப சவாலான சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருக்கும், கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும், இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பல கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க. என்ன ஜெபம் பண்ணி, என்ன பைபிள் வாசி, என்ன சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை தேடி எனக்கு அற்புதம் நடக்கலையே, அல்லது என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே, ஒரு பிரச்சனை வந்துருச்சே, வருத்தம் வந்துருச்சேன்னு வேதனைப்பட்டு அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் எந்த சூழ்நிலும் என்ன நடந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆபகுக்கு தீர்க்கதரிசி தன் வாழ்க்கையில சவாலான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலையில அவன் பாருங்க, அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை பாதிக்காது என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுற, கொஞ்சம் கஷ்டம் சவாலான சூழ்நிலை வரும்போது முறுமுறுத்துறாத, தேவனை குறை சொல்லிடாத, சோர்ந்து போயிடாத. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அப்படி நீ சொல்லும் பொழுது உன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆபகு காலம் மட்டும் எப்படி சொல்ல முடிஞ்சுச்சு? ஏன் அவன் சொன்னான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், ஆண்டவர் நிச்சயம் இந்த சவாலை மாற்றுவார், ஆண்டவர் நிச்சயம் இந்த பிரச்சனையை மாற்றுவார், ஆண்டவர் நிச்சயம் நான் சந்திக்கிற எல்லா இழப்புகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் என்னை உயர்த்துவார், மறுபடியும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆகவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். இழந்து போன அத்தனையும் கர்த்தர் பல மடங்காய் உங்களுக்கு திரும்ப தருவார். God bless you.